என்ன எப்ப பாரு ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க? அட என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன் பேச்சு துளி தாங்க முடியலையேப்பா, காதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சரியான உம்மனா மூஞ்சா இருப்ப போல, சுத்தமா பேச மாட்டேங்கிற. அமைதின்ற பேர்ல ரொம்ப கெத்து மெயின்டைன் பண்றியோ? அட எப்படிதான்ப்பா இருக்கிறது? நானு சிரிக்கிறதா, பேசுறதா, இல்ல பேசாம இருக்கணுமா? நான் எப்படிதான் மற்றவங்க கூட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறது? என்னதான் பண்றது? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. அதாவது நம்ம மற்றவங்க கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு 85% எது நமக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ மற்றவங்க கூட நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எப்படியோ ஆனால் நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கு நமக்கு பேசுது. ஸோ இந்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டாக் டு எனிவன் பை லைல் லவுன்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, மற்றவங்களோட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 93 ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 93யுமே நம்மளால் பேச முடியாதுல்ல, அப்போ நான் உங்களுக்கும் காது அடைக்கும். அதனால் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணி 4 பேர்த்துக்கிட்ட சூப்பர்ப்பா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆகிடலாம். ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்திலோண்டு மூஞ்சிக்குள்ளே எத்தனை எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதே குட்டி மூஞ்சி. அந்த குட்டி மூஞ்சிக்குள்ள எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இதுக்கு பெருசாக ட்ரைனிங்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை, நேச்சராகவே நமக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மைல் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பெரிய செலிப்ரிட்டி அப்படி இருக்காங்க, இல்லை நமக்கு முக்கியமான பர்சன், இவங்கள தான் நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம், இவங்க கூட தான் நம்ம பேசணும் அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி ஸ்மைல் கொடுக்கலான்னா, எல்லார்த்தையும் பார்த்து சிரிச்சோம்னா அந்த ஸ்மைல் ஸ்பெஷலாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம யாரை பர்டிகுலராக பேசணுமோ, யார்கிட்ட பேசணுமோ அவங்கள பார்த்து ஐ கான்டாக்ட் ஒரு செகண்ட் அவங்கள பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பாஸ் விட்டுட்டு ஸ்மைல் பண்ணோம்னா, ஓ இந்த ஸ்மைல் நமக்கான ஸ்மைல் தானா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஓகேவா? இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, என்னை பார்த்து சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்கணும். பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மைல் கொடுத்தோம்னா, ஓ இந்த ஸ்மைல் நமக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்கள ரீச் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேச்சு ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய ரூம்குள்ளே ஃபங்க்ஷனில் இருக்கோம், ஒரு மீட்டிங்கில் இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க நம்ம முன்னாடி, இல்லை பெரிய நம்ம பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க. இந்த ஹீரோ கூட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா, அந்த பேபி பிவோட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது என்ன பேபி பிவோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஓடி வருது, நம்மளே அறியாமல் வாடிப்பட்டு வாடி செல்லும் அப்படி நம்ம தூக்கி கொஞ்சிரோம்ல, தூக்கி கொஞ்சம் போது அப்படியே ஃபுல் அட்டென்ஷனாக அந்த குழந்தை மேலே போயிட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அந்த குழந்தையும் பார்ப்பாங்க, நம்மளையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம யாரை பார்க்கணுமோ அந்த பர்சனை நோக்கி சும்மா ஃபேஸை மட்டும் திருப்பி ஹாய் அப்படின்னு சொல்லாமல் ஃபுல் பாடியுமே அவங்க சைடு திருப்பிட்டோம்னா அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணுறோன்னு. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களுக்கும் செட் ஆயிரும். எப்படின்னா, ஓகே இவங்க நம்ம கூட பேச ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, சும்மா ஃபேஸை மட்டும் திருப்பிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஃபேஸை மட்டும் பார்த்தோம்னா அது செட் ஆகுது. பாடியே டோட்டலாக திருப்பிடணும். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போ ஒருத்தர் கூட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு யாராவது கேட்கும்போது சேலம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க, நான் இந்த ஏரியாவில் தான் வரேன், அங்கே கூட ஒரு ஃபேமஸான காலேஜ் இருக்கும் தெரியுமா அப்படின்னு பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த பர்சனை பார்க்குறீங்களோ
அவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு ஏரியாவை நம்ம சொன்னோம்னா ஓகே அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் டெவலப் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபுட்டி நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்ககிட்ட இந்த நீங்கள் இருக்க ஏரியாவில் இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸில் அப்படின்னா அவங்களும் ஜாலியாக இருவாங்க. அடுத்தது நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட தேங்க்யூ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டாக சொல்லிட்டு போயிடுவோம். அந்த தேங்க்யூவை அப்படியே அந்த இடத்துல அப்படியே தொங்க விட்டுறாமல் பாதியில் விட்டுட்டு போகாமல் அதுக்கு நல்லா மானே தேனே எல்லாம் போட்டு எப்படி சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து யாராவது உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லாமல் ஓ நீங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸை ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ டிரைவர் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு போனாங்கன்னா அண்ணா என்னை பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டீங்க வீட்டில், தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம ஒரு குரூப்புக்கு போகிறோம். ஒரு குரூப்பில் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு 7 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 8வது ஆளாக போகிறோம். அப்போ நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது அந்த குரூப் கான்வர்சேஷனை கொஞ்சம் கவனிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் போயிட்டு அந்த டாப்பிக்கில் இன்வால்வ் ஆகிட்டு எப்படி பேசணும்னா நமக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்ல அப்படின்னு அவங்கள ஒருத்தரை நம்ம ஆயிடணும். நம்ம அந்த வி அப்படின்னு சொல்லும்போது அந்த வி கான்செப்ட் எப்போவுமே மற்றவங்களை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓ இவங்களும் நம்மளில் ஒருத்தர் தானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ அடுத்தது ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பிட போகிறப்ப ஒரு செலிப்ரிட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹாய் சார், ஹாய் மேம், உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ போய் பேசினா அட போமா நானே பசியில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லைனா அவங்க அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போய் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹாய் சார் உங்கள் படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லாமல் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா சார் உங்கள் படம் ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக என்டர்டெயின் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன மோடில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏற்கனவே ரொம்ப ஃபெயில் மார்க் வாங்கி ஃபீல் ஆகிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் 100 மார்க் வாங்கிட்டு தெரியுமா, இப்போ நான் செம்ம ஹாப்பி அப்படின்னா அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிரும். டேய் நானே ஃபெயில் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ 100 மார்க் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக பரவாயில்ல விடுங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மூடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இப்போ ஒரு மீட்டிங் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம எந்த பர்சன்ஸோட மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாக்டர்ஸோட மீட்டிங் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம், நம்மளை கூப்பிட்ருக்காங்க கெஸ்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு நம்ம சொல்லணும் ஓ நீங்கள் இந்த விஷயத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி ஃபீல் ஆவாங்க தெரியுமா? ஓ நம்மளோட ஃபீல்டை பற்றி இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கா, அப்போ நம்ம கஷ்டம் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு அவங்க நம்மளை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது நேரில் பேசும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன் கான்வர்சேஷனில் நம்ம பேசும்போது அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னம்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெட்டு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டை வந்து நம்ம பேர் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஜானி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜானி அப்படின்னா அந்த பெட்டு என்ன பண்ணணும், பப்பி திரும்பி பார்க்கும். அதே டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கூப்பிடும்போது திரும்பி பார்க்குது இல்லையா, அதே மாதிரி ஃபோனில் நம்ம பேசும்போது ஓகேவா பிரியா, ஓகேவா பிரியான்னு அப்படியே அப்பப்போ அவங்க பேரை நம்ம சொன்னோம்னா அட்டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுவாங்க. ஓகேவா? அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நம்ம என்ன பேசுறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேரட்டிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அது என்ன பேரட்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளி இருக்குல்ல அது நம்ம சொன்னதையே திரும்பி சொல்லும். அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஜப்பான் போயிருந்தப்போ அங்கே ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன், செமையாக இருந்தது. அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகிலாம் பார்த்தேன் அப்படின்னும் போது ஓ ஹிரோஷிமா பார்த்தீங்களா, ஓ நூடுல்ஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க பேசுவாங்களா. அதிலே கடைசி வார்த்தை எடுத்து அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஓ நம்ம கான்வர்சேஷனை கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களும் செம்ம ஹாப்பியாக நம்ம கான்வர்சேஷனை தொடருவாங்க. ஓகேவா? அடுத்தது சில பேர் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசுகிறது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் பேசுகிறது யாராச்சும் கேட்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே பேச தோணலைன்னா மற்றவங்கள பேச விட்டு வேடிக்கை பாருங்கள்.
அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட புக்கில் நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்துருவீங்க. நான் பேசுகிறதே இவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் உட்காந்துருங்க. ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக போர் அடிக்குது. இதுலேருந்து எப்படா நமக்கு எஸ்கேப் ஆகுறது, இவங்க கதையை நான் கேட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த வழியாக யாராவது போயிட்டுருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இங்கே பாருங்களேன், இவங்க வந்து நேற்று பியூட்டி பார்லர் போனாங்களாம், அவங்க செமையாக பண்ணி விட்டாங்களாம் அந்த பியூட்டிஷியன் அப்படின்னு அவங்க கூட அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருணும். அவங்க கூட கோர்த்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம மெதுவாக அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுல நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு டெவலப் ஆகும். இப்போ நான் கம்மியாக தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லியிருப்பேன். டோட்டலாக 93 இருக்கும். ஸோ அந்த 93யும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த புக் வாங்கி படிங்க. ஹவு டு டாக் டு எனிவன் பை லைல் லோன்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்கள் கூட பேச்சில் மொக்க போட்டேன்னா, நல்லா பேசுனேனா அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.